உண்மையுள்ள மனுஷன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கொடுக்கிறவன், கருணை கண்ணன், ஆசீர்வதிக்கப்படுவான். தசம பாகங்களை உண்மையுள்ள மனுஷனா, உண்மையுள்ள மனுஷியா தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறவர்களை நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வலது கரத்தை உயர்த்தி உங்க தலையில வச்சு சொல்லு, நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், என்னை பெருகவே பெருக பண்ணுவோம். ஒரு 2-3 முறை சொல்லுங்க பாருங்க. ஆமே 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 ஆமே. எபிரேயர் 6:14 வசனம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் நிறைவேறட்டும் நிறைவேறட்டும். ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக உண்டாவதாக. படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். இந்த வருஷத்துல நீங்க பார்க்கிற, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக கட்டளையிடுவாராக கட்டளையிடுவாராக. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபிரேயர் 6:17 சொல்லுகிறது, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினால் அதை ஸ்திரப்படுத்தினார், ஒரு ஆணையினால் அதை ஸ்திரப்படுத்தினார். இந்த ராத்திரி வேளையில, நடு ராத்திரியில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிந்தனைகள், எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சகோதரா, வாய்ப்பு இருக்கிறது சகோதரி. தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல எழுந்து நிற்கிற அந்த நேரத்திலே தானே கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, தேவ வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற தேவனே, எனக்குரிய வாக்குத்தத்தத்தை எனக்கு தருவீராக, என்னோட நீ தனிப்பட்ட விதத்தில் பேசுவீராக, என்னோட இடைபடுவீராக, என்னோட இடைபடுவீராக. ஆண்டவரே, நிச்சயமாகவே நிச்சயமாக நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர், என்னை பெருக பண்ண மாட்டேன். இருக்கிற தரித்திர நிலைமை மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், அவிசுவாசங்கள் மாறட்டும், இல்லாமை மாறட்டும், வெறுமை மாறட்டும், வனாந்தரம் மாறட்டும், செழிப்பு உண்டாவதாக. ஆவிக்குரிய செழிப்பு, பூமிக்குரிய செழிப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அப்புறம் பார்க்கலாங்கிற நிலைமை மாறி செல்வ செழிப்பு உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமா என் சிரசின் மேல வந்து தங்குவதாக தங்குவதாக.